காளியம்மா ஒரு புது திட்டம் போடுறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. இந்த கும்பாபிஷேகத்துல ராஜராஜன் தானே சாமியாட போறான். அவன் கதைய முடிச்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கியே தீரணும்னு நெனச்ச காளியம்மா, மாயாண்டிங்கிற ஒரு ரவுடிய வர வச்சிருக்காங்க. அவனும் ஊர் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. மாயாண்டி கிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. அத பத்தி யோசிக்கவும் வேண்டியதில்ல. அவ வேலைய முடிச்சுட்டு அவன் பணத்த வாங்கிட்டு போய்க்கிட்டே நாம போட்ட திட்டமும் நிறைவேறிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட சந்திரா, கொஞ்சம் அக்காவோட வாழ்க்கையாச்சேன்னு வருத்தமா இருக்கு. மாமாவுக்கு இப்படி ஒரு கதைய கொண்டு வந்து தான் ஆகணுமாங்கிறாங்க. என்ன சந்திரா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அக்காவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அக்கா புருஷன் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? உன் அக்காவை பழி வாங்கணும்னு நினைச்ச நீ எப்படி மனசு மாறுறேன்னு கேக்குறாங்க காளியம்மா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அக்காக்காரிய பழி வாங்கி அவளை நடு தெருவில் நிக்க வைக்கணும்னு தான் என்னோட விருப்பம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேங்கிறாங்க சந்திரா. வலிக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறது மட்டும் நீ அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போதும். எல்லாம் அந்த மாயாண்டி பாத்துக்குவாங்கிறாங்க. சந்திராவும் சரி, ஏதோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும். சரி, நாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. ராஜராஜன் சாமி அடிக்கிட்டு கோயிலை சுத்தி வருவான். அப்ப அவன் கதையை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவன் இங்க வந்துதான் இப்படி ஆயிப்போச்சுன்னு சாமுண்டீஸ்வரி இன்னமும் அந்த கிழவி மேலதான் கோவமா இருப்பா. அதுக்கப்புறம் இந்த கிழவி குடும்பமும் சரி, சாமுண்டீஸ்வரி குடும்பமும் சரி, ஒண்ணு சேர வாய்ப்பே கிடையாது. ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கிழவி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அதையும் தாண்டி இந்த ஊர் கும்பாபிஷேகமும் நடக்காது. நம்ம நினைச்சது எல்லாம் சிறப்பாவே நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க காளியம்மா. ஆமா காளியம்மா, நீ போட்ட திட்டம் எப்பாவது ஃபெயில் ஆயிருமா? ஆனா நாங்க போட்டதுல எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த டிரைவர் பையன் மட்டும் அந்த இடத்துக்கு வராம இருந்தானா நம்ம நினைச்சது எல்லாமே டக் டக்குன்னு நடக்கும். வேலை சிவனாண்டியும் காளியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அதுக்காக தானே இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மாயாண்டி நம்பி நம்ம இறங்கிட்டோமல்ல, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் போங்கப்பாங்கிறாங்க. மாயாண்டி வந்து நிக்கிறாங்க. என்னப்பா மாயாண்டி, நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதல்ல, ஆள் அடையாளம் தெரியுமல்லங்கிறாங்க. எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே புள்ளி விவரமா நான் நோட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நீங்க நினைக்கிறத படவே சிறப்பா நடத்தி காட்டுறேங்கிறாங்க. சரி சரி, என்னப்பா பார்த்துட்டு இருக்க? அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்புங்கிறாங்க காளியம்மா. அப்ப சிவனாண்டி பணத்தை மாயாண்டிக்கு கொடுத்துட்டு, இந்த பார்ப்பா, இதுல ஏதாவது சொதப்பி வச்சிடாத. இது நாங்க பல நாள் போட்ட திட்டம். உன்னாலதான் நாங்க முடிக்கலாம்னு நினைக்கிறோம். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்கிறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. காளியம்மா சொல்லி நான் செய்யாம இருப்பேனா, செஞ்சிடுறேங்கிறாங்க. வீட்டுல சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க. இங்க ராஜராஜன் வந்து, என்ன ஈஸ்வரி ஏன் இப்படி சோகமா வந்திருக்கேங்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த ஊர் கும்பாபிஷேகத்துக்கு போறதே நான் வேண்டான்னு மறுத்தேன். ஆனா இதுல சாமி ஆடுறோன்னு சொல்லும்போது இது செய்யத்தான் வேணுமா? எனக்கு ஏன்னா இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி சொல்ற? இதெல்லாம் எங்க அப்பா காலத்திலேயே அவரும் சலங்கை கட்டி சாமி அடிக்கிட்டு வந்தாரு. இப்ப அந்த உரிமையும் பொறுப்பும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஆத்தாலே சொன்னதுனால இதை நம்ம சிறப்பா செஞ்சு காட்டுறது தானே நல்லது. இதனால என்ன, இதனால எல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் வர வாய்ப்பே இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ வருத்தப்படாதீங்கிறாங்க. ஆத்தாவே சலங்கை கட்டி சாமி வேஷம் போட்டு ஊர் சுத்தி வர சொன்னதுனால நான் இதை ஒரு பாக்கியமாவும் பெருமையாவும் நினைக்கிறேன் சாமுண்டீஸ்வரி. எனக்கு ஏன்னா இதுல கொஞ்சம் உடன்பாடே இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அரை மனசா சொல்லிட்டு இருக்கிறதா பார்த்த ராஜராஜன், இதை பாரு சாமுண்டீஸ்வரி, பெரிய சந்தோஷமா நீ அனுப்பிவே. அதுவும் நீயும் வந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தா இன்னும் விசேஷம்தான். ஆனா நீ தான் வர மறுக்கிறியே. நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க. மறுபடியும் சாமுண்டீஸ்வரி, இல்லைங்க இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை, நான் வரலைங்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, இதை பாருங்க, நீங்க இப்ப எதுக்காக கவலைப்படுறீங்க? மாமா தனியா போறாங்களேன்னு நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க இருக்கோம்லங்கிறாங்க கார்த்தி. அதையெல்லாம் மாப்பிள்ள, ஊரை சுத்தி வரும்போதும் அந்த ராத்திரி நேரத்துல இவர் தனியா தானே வரணும். அப்பதான் மனசுக்கு ஏதோ கருக்குன்னு இருக்குங்கிறாங்க. சாமி காரியங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோங்கிறாங்க கார்த்தி. அப்ப பாட்டி ஃபோன் பண்ணி, என்னப்பா கார்த்தி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களாங்கிறாங்க. பாட்டி எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்கிறாங்க கார்த்தி. அப்படியாப்பா, சரி ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க அத்தையும் கூட வரல, உங்க கூட வராளா? நீ எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வையா. எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப நல்ல விசேஷம். நல்லது தானுங்கிறாங்க. ஆமா பாட்டி, எனக்கும் அதுதான் ஆசையா இருக்கு. சரி, நான் அத்தைக்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை பேசி பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் அத்தையை சமாதானம் பண்ணி நானும் கூட்டிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எப்படியும் சொன்னா உங்க அத்தை கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுவீன்னு தான் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க. இன்னொரு விஷயம், மாமா தனியா சுத்தி வர்றாங்களேன்னு அத்தை கொஞ்சம் கவலைப்படுறாங்கங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுயா. உங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த மாதிரி தான்ப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க தாத்தா அப்படி வேஷம் கட்டிக்கிட்டு ஊரை சுத்தி வரும்போது அந்த கருப்பண்ணே வர மாதிரி இருக்கும். அப்படி அவங்கள கண்டுதான் எல்லாரும் பயந்து நிற்பாங்களே தவிர யாரும் அவங்களுக்கு எதிர போக முடியாது தெரியுமா? இப்ப அந்த பாக்கியம் ராஜராஜனுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் ராஜராஜன் வேஷம் கட்டி வரும்போது அங்க யாரும் எதிர போக முடியாது. உங்க அத்தையை பயப்பட வேண்டாம்னு சொல்லுப்பா. அதே இதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க எல்லாரும் வந்துடுறோம். அத்தையும் சமாதானம் பண்ணி நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க. சரிப்பா, பத்திரமா வாங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி. ராஜராஜன் கிளம்பும் போதே கார்த்தியும், நான் மாமா கூட போறேன், நீங்க இவங்க எல்லாத்தையும் இருந்து கூட்டிட்டு வந்துருங்க, பத்திரமா கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க கார்த்தி.
மயில் வாகனமும் சரிம்மா சகல இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததை சந்திரா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க, ஐயோ என்னது இந்த டிரைவர் பையன் மாமா கூட போறேன்னு சொல்றானே, மாமா தனியா சிக்கினா தானே அந்த மாயாண்டி மாமாவை முடிச்சு கட்ட வேலை, இவன் கூட போனானா இவனை சமாளிக்கிறது பெரிய விஷயமாச்சே, இவனை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு யோசிக்கிறாங்க சந்திரா. கிளம்பும் போது சாமுண்டீஸ்வரி வந்து ராஜராஜன் கிட்ட எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க. சரி ஈஸ்வரி, நீ என் கூட வராதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு அதுவே போடுங்க திருப்திங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறாங்க. கார்த்தி ராஜராஜன் ரெண்டு பேரும் ஒரு கார்ல முன்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா தனியா வந்து காளிமாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு, எங்க அக்காக்காரி தான் வர மறுக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ராஜராஜன் மாமா கூட இந்த டிரைவர் பையலும் கூட போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாயாண்டியை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்கிறாங்க. சரி சந்திரா, தகவல் சொல்லிட்டியல, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க மாமா, தனியா போகும்போது நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் பயந்துடாதீங்க, இல்லை நாங்க பக்கபலமா பாதுகாப்பா இருப்போங்கிறாங்க. அடடா என்ன மாப்பிள்ள இது, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த திருவிழா கோயில், அங்க எனக்கு என்ன பயம், எல்லாம் நம்ம ஊர்க்காரங்க தான். உங்க அத்தை தான் பயந்துகிட்டு வரலன்னு சொல்றா, எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறா, நீங்களும் என்னடானா பயந்துட்டு இருக்கீங்களே, அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ராஜராஜன். கார்த்தி குடும்பமா எல்லாரும் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜராஜனை சாமிக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க. இந்தாங்க நாங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீங்க போய் தலையோட தண்ணி ஓட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. ராஜராஜனும் போய் குளிச்சுக்கிட்டு அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை உடைய அணிஞ்சுக்கிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சாமிக்கு முன்னாடி சாமியா கும்பிடுறாங்க. அங்கிருந்த மாலை ஒன்று எடுத்து ராஜராஜன் கழுத்துல போடுறாங்க. இதை பாருங்க ஐயா, ஊர் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க ஊரையே சுத்தி வரணுங்க ஐயா, காவல் காக்கிற தெய்வம் புறப்பட்டாச்சுன்னு ஒரு கையில தீச்சட்டியும் இன்னொரு கையில தீபத்தையும் கொடுக்குறாங்க. ராஜராஜன் அதை சக்தியோட வாங்கிக்கிறாரு. யோ அங்க பாரு, கிளம்பிட்டான் சாமி. இப்ப எல்லாரும் அவனை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவனும் வழியில போகத்தான் போறான். ஆனா போறவன் திரும்பி வரமாட்டாங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு முத்துவேலு, சிவனாண்டி, காளிமை இவங்க எல்லாரும் பேசி சிரிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க பெரியவங்க எல்லாரும் ஊர் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சாமி வலம் வந்துட்டு இருக்கும்போது நீங்க யாரும் எதிர போயிடாதீங்க, அது சாமியோட கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. சாமி வர வரைக்கும் எல்லாரும் இங்க தான் காத்திருக்கணும், அங்க இடையில யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காளிமா தனியா வந்து மாயாண்டி கிட்ட போன் பேசுறாங்க. டே மாயாண்டி, என்ன தயாரா இருக்கியா? ராஜராஜன் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான்டா, ஊர் எல்லைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அங்க அவன் கதையை முடிச்சிரு. அவன் வருவான் வருவான்னு ஊர் மக்கள் எல்லாரும் வெடியிற வரைக்கும் காத்திருக்கட்டும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமியே அவனை பழி வாங்கிருச்சு, என்ன தப்பு செஞ்சானோ ஏது தப்பு செஞ்சானோன்னு அவனையே எல்லாரும் தூத்தி பேசணும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சாவா இருக்கணுங்கிறாங்க. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. தாய் மாமா முன்னால போனாலும் கார்த்தி பின்னாடியே காவல் காத்துக்கிட்டு போறாங்க. இது யாருக்குமே தெரியல. மாயாண்டி அங்கே 5-6 ஆளுகளோட ஊருக்கு எல்லையில நின்றுட்டு இருக்காங்க. ராஜராஜன் வந்ததும் அவனை போட்டு தர்றதுக்காக எல்லாரும் வழிமறிச்சு நிற்கும் போது அப்போ ராஜராஜன் கையில தீச்சட்டியும் ஒரு கையில தீபத்தையும் வச்சுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த கார்த்தி, ஓஹோ ஆளுகளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா, இந்த ஆளுகளை இப்படி யார் அனுப்பிச்சிருப்பா, சரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு கார்த்தி நேரடியாக வந்ததும் அந்த ஆளுகளை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி கடைசியாக ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க, யார்டா உங்களை அனுப்பிச்சதுன்னு கேட்கவும் உண்மையை உளறிட்டு போறாரு. எல்லாமே போட்ட திட்டமாக தான் இருக்கும். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுங்கிறக்காக இவங்க எல்லாரும் என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஆனா இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, கச்சிதமா முடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு கார்த்தி ராஜராஜனை, நீங்க போங்க மாமா, நீங்க போய் சுத்தி வாங்கங்கிறாங்க. ராஜராஜன் எந்த ஒரு சிரமமும் இல்லாம நேரடியா வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் பாட்டி குதூகலமா சந்தோஷமா, ஆஹா ராசராசம் வந்துட்டாப்பா, பாத்தீங்களா புலிக்கு பிறந்தது பூனையாகுமா.